இல்லை, ரோட்டு இல்லை, கமைக்கு போனால் உடனே கொட்டு உக்கமத்தியா கெதரை ஆண்டாங்கிறான். அப்போ என்ன செய்யறதுங்க? ஏதோ பார்த்து உதவி செய்யுங்க எங்களால் முடிஞ்சது. நான் எனக்கு மனசு தரேன்னு சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஏழைகளுக்கும் கொடுங்க. இங்கே இருக்க அவ்வளோ பேரும் இந்த பொடிய மாதிரிலாம் வேலை செய்கிறவங்க. ஆனால் அவ்வளோ பேர்த்துக்கும் தொழில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டாங்க. கிராம சார் வந்தார், நான் ஓப்பனா தான் சொல்றேங்க. அவருக்கு வேணுங்கிற அளவு வச்சுட்டு போயிட்டாரு. சரினா நாங்க இப்போ பட்னியா தான் இருக்கிறோம். சொல்ல போனா இது என் அம்மா தான், இவங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு தான் நான் கொடுப்பேன்? அப்படி எல்லாரும் நாங்கள் உதவி செஞ்சுக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பத்தாதுங்க. ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு பட்டினி தான். நீங்களாம் கேம்புங்களுக்கு போகல தானேண்ணா? இல்லை. அப்போ அதனால எங்களுக்கு போகக்கூடிய நிலைமை இல்லைங்க. எப்படி போறதுங்க ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? நாலு பேர் இங்க பாருங்க, அன்னைக்கு உழைக்கிறோம், சாப்பிட்டோம். இப்போ அது இல்லாம போயிடுச்சு. என்னைக்கு இருந்து வாருங்க, அந்த வார அன்னைக்கு நாங்க எல்லாம் எங்கேயாவது பிரிஞ்சுதான் போவோம். அவ்வளவுதான் இருக்கு. உயிரோட இருக்கிறவன் செத்தவன் சாக வேண்டியதுதான். அதுதாங்க. ஏதோ இந்த தோட்டம் தோற வரைஞ்சு இந்த தம்பி சம்சாரம் ஒண்ணுமே இல்லை. இந்த தொழில் தேடிட்டு போயிருக்கிறான். எங்கேயாவது தொழில் ஒன்று கிடைக்கணுமே. அதனால எங்களாவது முடிஞ்சதை செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் தயவு செய்திருக்கிறோம். எங்களை நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கல. ஏதோ இந்த இந்த ஆக்ரோஷமாக கதைக்கிற என்ன தெரியுங்களா? ஏன் நான் படிச்சுவேன், நல்ல ரிசல்ட்ஸு, எனக்கு வயசு வேலை கொடுக்க மாட்டான், ஆனால் மம்படி பிடிச்சி வேலை செய்வேன். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் பார்த்து ஏதோ உதவி செய்யுங்க. சரிங்களா? எல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறோம். அவ்வளோதாங்க. உங்களால் எங்களால் அவ்வளோதான். உங்கள்கிட்ட நாங்கள்